ஹாய்டா, திஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நான் பார்க்க போகிறது நம்ம மினிமம் இருக்கிறல அது அரேஞ்சு மேரேஜ் எதுவுமே ப்ரொஃபஸர் அதோட 3/3 ஃபைனல் பார்ட்டா, ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு இப்போ ஃபைனலாக இருக்கும். அப்படி இல்லைனாக்கா இன்னொரு பார்ட் வரும், ஓகேவா? அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகிறேன்டா. இங்கே லாஸ்ட் பார்ட் எப்படி வச்சுப்போம் அப்படின்னாக்கா, நம்ம செகண்ட் பார்ட் எப்படி வச்சுப்போனாக்கா, நம்பிச்சு வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட கேட்டுப்பாங்க, நம்ம ஜிமினுக்கும் சர்ஜனுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. இப்போ நம்ம நம்பிச்சுன்னு பார்க்குறாங்க. நான் என்ன கிட்ட கேட்டேன் என்னாச்சு சொல்லிட்டு. ஏன்னா ஜேஹோப் என்கிட்ட சொன்னான், என்னோட ஃப்ரெண்டு ப்ரொஃபஸராக இருக்கான், அவன் என்கிட்ட சொன்னான் 2 இயர்ஸ் வரைக்கும் ஜிமின் ரொம்ப ஜாலியாக ரொம்ப துருத்துட்டு இருந்த ஒரு பையன் தான். இப்போ 6 மந்த் தான் இப்படி இருக்கான் அப்படி சொல்லிட்டு நான் மேரேஜ் எனக்கும் ஜிமினுக்கும் மேரேஜ் புக்ஸ் ஆகிறப்போ அவன் அதை சொன்னான். அதனால தான் இன்னும் கேட்டேன். இன்னும் கேட்டப்போ எனக்கு தெரியாது சார், ஆனால் அவன் ஹார்ட் ஆகிருக்க மட்டும் தெரியும் அப்படி சொல்லிட்டு அவன் சொன்னான். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், என்ன ஜிமினுக்கும் சர்ஜனுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படி சொல்லிட்டு நம்ம நம்பிச்சுட்டு கேட்குறாங்க. இப்போ நம்பிச்சுட்டு அம்மாவும் அவன் தானே அவனோட பாய் ஃப்ரெண்ட் அப்படி சொல்கிறாங்க. என்னதுக்கு அவன் தானே அவனோட பாய் ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க. அப்போ சியோஜுன்னு சொன்ன சர்ப்ரைஸ் சொல்கிறாங்க, அது ஜிமின் தான் சொல்கிறாங்க. ஸோ என் தம்பியோட பாய் ஃப்ரெண்டு என்னோட ஒய்ஃப் அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு, அப்படி பேசாத, தப்பாக பேச நம்பிச்சுன்னு, ஓகேவா? ஏன்னா அவன் வந்துட்டு இறந்து போயிட்டான்டா சொல்கிறாங்க. இறந்து போயிட்டான் அவன், ஜிமின் வந்து ரொம்ப ஹார்ட் ஆயிருக்காண்டா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ சொல்கிறாங்க. நம்பிச்சுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா அவருக்கு ஜிமின் ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும். எப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ண அவங்க மேரேஜுக்கு அப்போதே அவருக்கு அவர் மேலே ஒரு ஃபீலிங்ஸ் வந்துருக்கும் அவருக்கு. அதனால தான் இப்போ பார்க்குறாங்க. இப்போ நம்பிச்சோட அம்மா தாங்க பாரு, நானே சொல்கிறேன், ஓகே? அவங்க லைஃப்பில் நினச்சி நானே சொல்கிறேன், அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா, எவ்வளோ ஹார்டாக இருக்கான்னு நீயே தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நீ முடிவு எந்த முடிவுனாலும் சரியா, நான் வந்து எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனால் ஹார்ட் பண்ண நினைக்காதவும் பாவண்டா, அவன் குழந்தை அப்படி சொல்லிட்டு நம்ம நம்பிச்சோட அம்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிச்சுன்னு பார்க்குறாங்க, என்ன நினச்சி அவங்க லைஃப்பில் அப்படி சொல்கிறாங்க. இப்போ அப்படியே நம்ம நம்பிச்சோட அம்மா நம்ம சியோஜூன் நம்பிச்சோட அம்மா கிட்ட என்ன ஸ்டோரி சொன்னாங்களோ அதுதான் இப்போ ஸ்டோரி வரப்போகுது, ஓகேவா? அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகிறேன்டா. ஒரு 2.5 இயர்ஸ் பிஃபோர் போகிறேன்டா. எங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு காலேஜ் காமிச்சிட்டு இருக்காங்க. சீனியர் என்னாச்சு, ஏன் எப்போ என்கிட்ட ஒரு மாதிரி ஃபன் பண்ணுவீங்க பேசுவீங்க, இன்றைக்கி என்னாச்சு சொல்கிறாங்க. ஏன்னா உனக்கு வந்துட்டு என் லவ் வந்துட்டு ஃபன்னாக தெரியுதுல சொல்கிறாங்க. அப்படிலாம் சொல்கிறாங்க. உண்மையாடா, அதை நான் 3 மந்த்தாக நான் உங்கள்கிட்ட சுற்றுறேன், நான் அங்கங்கே பார்க்குறேன், பேசுகிறேன், சிரிக்கிறேன், இது வந்து உனக்கு வந்து ஃபன்னாக தெரியுது, ட்ரூ லவ்வாக தெரியல உனக்கு, என் லவ் உனக்கு புரியலையா அப்படி கேட்குறாங்க. ஆச்சோ அப்படி இல்லை சீனியர் அப்படி சொல்கிறாங்க. உண்மையாக அப்படி தான் நினைக்கிறேன் ஜிமி, எனக்கு புரியுது. ஏன்னா ஒரு பாட்டுக்கு நம்மகிட்ட சுற்றிட்டு இருக்காரு பின்னாடி அப்படி சொல்லிட்டு வந்து ஃபன்னாக எடுத்துகிட்டு இருக்கு. நான் சீரியஸாக லவ் பண்ணுறேன் ஜிமி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறவங்கள்ட்ட எப்படி கன்ஃபர்ஸ் பண்ணால் உங்களுக்கு புரியும் அப்படி சொல்லிட்டு நம்ம சியோஜன் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆச்சோ அங்கே பாருங்கள் அது சொல்கிறாங்க. அங்கே பாரு, நான் உனக்கு 1 வீக் டைம் தரேன், ஓகே? உனக்கு மனசார என் மேல் லவ் வந்து என்னை லவ் பண்ணும் அப்படி சொல்லிட்டு தோணுச்சுன்னா என்கிட்ட வந்து சொல்லு, ஓகேவா? இதே இடத்துல நான் வெயிட் பண்ணுறேன், அந்த வீக்கெண்ட் ஃப்ரைடே வரும் இல்லையா, அப்போ நான் அங்கே வெயிட் பண்ணுறேன் ஈவினிங். உனக்கு அப்படி என் மேலே லவ் வந்துச்சுடாக்கா வந்து ஹானஸ்ட் ஆன்சர் சொல்லு, அப்படி இல்லைனாக்கா என்கிட்ட உண்மையை சொல்லு, ஓகேவா? நான் பண்ணி சுத்த மாட்டேன். ஏன்னா எனக்கு எதுவும் எல்லாரும் என்னை பார்த்து சிரிக்கிறாங்க திரும்ப, என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை பார்த்து சிரிக்கிறாங்க, நான் ஏதோ ஜூனியர் பண்ணி சுற்றிட்டு இருக்கேன், உனக்கு எவ்வளோ லவ் இல்லை, நீ சும்மா என்னை சுத்த விட்டுறது தான் சொல்கிறாங்க. ஆனால் உண்மை நான் ட்ரூவாக லவ் பண்ணுறேன், எனக்கு ஒப்பட்டி சுத்தத்தில் கஷ்டம் இல்லை, ஆனால் எங்கே நான் ஹார்ட் ஆகணும்னு எனக்கு பயமாக இருக்கலாம், நான் ட்ரூவாக லவ் பண்ணுறேன் அவனை அப்படி சொல்கிறேன். சர்ஜன் சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்கலாம் தெரியுமான்னு தெரியாது, அவர் நிறைய பேசியிருப்பாரு, ஆனால் ஜிமின் வந்துட்டு சும்மா அவர் கொஞ்சம் சுத்த விட்டுருப்பாரு, ஆனால் அவருக்கு வந்துட்டு இப்படி இருந்தாலும் ஒரு எமோஷனலாக பேசுவாங்க, அவர் எதிர்பார்த்துக்க மாட்டாங்க, அவர் அழகாங்க. அங்கே பாருங்கள் சீனியர் சொல்கிறாங்க. அங்கே பாரு, நான் ட்ரூவாக லவ் பண்ணுறேன், உன்னை ரொம்ப ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணுறேன், ஓகே? எனக்கு உடனே ரொம்ப பிடிக்கும், நீ அட்மிஷன் போட வந்தப்போ உன்னை பார்த்துட்டு அன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், நீ தான் எனக்கு பாய் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு சரியா, எனக்கு ஃபியூச்சர் ஒய்ஃப்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கோ. எனக்கு உண்மையாக உனக்கு என் மேலே ட்ரூ லவ் வந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லு, ஓகேவா? இந்த நேரத்தில் வெயிட் பண்ணுறேன், இந்த 1 வீக் நான் உனக்கு டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன், ஓகேவா? உனக்கு ட்ரூவாக என் மேலே லவ் வந்து ஃபீலிங்ஸ் வந்துச்சு மட்டும் சொல்லு, அப்படி இல்லைனாக்கா சொல்லிட்டு, ஓகேவா? நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் ஜிமின் அப்படி சொல்லிட்டு நம்ம சியோஜன் சொல்லிடுறாங்க. ஜிமினுக்கு ரொம்ப கஷ்டமும் போயிடுது. ஜிமின் இது வரைக்கும் என்முக்கிட்டே இவர் யாருக்கும் ஷேர் பண்ணல, எல்லாத்தையும் அவங்க அப்பா மட்டும் ஷேர் பண்ணுவார் அப்படின்னு இந்த விஷயத்தை மட்டும் யாரும் ஷேர் பண்ணவே இல்லை. ஏன்னா ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன சீனியர் இப்படி சொல்லிட்டாங்க, எனக்கு மட்டும் பிடிக்காமலே நான் அவர் பார்க்குறேன் சிரிக்கிறேன், இப்படி என்ன அப்படி பண்ணிட்டாரு சொல்கிறாங்க. லெவல் அக்செப்ட் பண்ணிக்கிறதான் அதுக்காக சொல்கிறாங்க. எனக்கு வந்து பிடிச்சிருக்கு, அவர் எப்படி சொல்கிறது சார், ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு என்ன எமோஷனலாக பேசிட்டாரு, எப்போதும் ஜாலியாக பேசுவார், ஓ எனக்கு கூப்பிடுவார், ஒரு மாதிரி டீஸ் பண்ணுவார், என்னென்ன சொல்லுவார், இன்றைக்கி அழுதுட்டாரு, இன்றைக்கி ஒரு மாதிரி பேசுகிறாரு. ஜிமினுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அவருக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுது. இப்போ நெக்ஸ்ட் டேலேருந்து நம்ம ஜிமின் வந்துட்டு நம்ம சர்ஜன் வந்து ஜிமின் வந்து மீட் பண்ணுறதே இல்லை, அவர் கிளாஸ் பார்க்க வரவும் மாட்டேங்கிறாரு, அந்த சீக்ரெட் பிளேஸ் ஒன்று இருக்கும் அங்கேயும் போக மாட்டாரு, எங்கேயுமே இருக்க மாட்டாரு, அவர் கூட கிளாஸ் ரூம்லேயே உட்காந்துருக்காரு. ஜிமினிக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஏன் இவங்கள பார்க்குறீங்க, என்னாச்சு ஜிமின் உனக்கு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், ஜிமின் போகிறாங்க, ஜிமின் பார்த்துருக்காங்க, எங்கே காணும் அவரை சார், ஜிமின் தேடிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் சியோஜன் பார்த்தா ஜிமின் பக்கம் போக மாட்டாங்க, அவர் ஹைட் ஆகிட்டே இருக்காரு, அவர்கிட்ட கொஞ்சம் ஹைட் ஆகிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் கென்னையாங்க அப்படி சொல்கிறாங்க. கென்ன்றது நம்ம சியோஜனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவர் பார்க்குறாங்க, என்ன ஜிமின்னு சொல்கிறாங்க. எங்கே சீனியர் சியோஜன் காண சொல்கிறாங்க. ஓ அவன் வந்து பிஸியாக இருக்காண்டா சொல்கிறாங்க. பிஸியாக இருக்கான்னு சொல்லிட்டு அவர் போயிடறாங்க. அச்சோ எங்கே போயிட்டீங்க நீங்கள், ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா ஜிமினுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும், அவர் என்னதான் அவர் பின்னாடி சுற்றினாலும் அவர் என்ன நினச்சி பயந்துருப்பாரு, இப்போ தானே காலேஜ் ஜாயின் பண்ணியிருக்கோம், இப்போ லவ்னு சொல்லிட்டு அதில் போய்ட்டு கமிட்டட் ஆகிட்டோன்னா கொஞ்சம் கஷ்டம், ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது சொல்லிட்டு தான் பயந்துருப்பாரு. ஆனால் சியோஜன் அவர் மட்டும் சொல்கிறது அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், அது சீக்கிரட்டாக அவங்க 2 பேர் பேசுகிறது அவருக்கு ரொம்பவே பிடிக்கும், ஆனால் பெருசாக காட்டிக்க மாட்டார். அப்படி தான் பார்த்தவர் மற்றபடி மனசார பிடிச்சிருக்கும். ஜிமினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, எங்கே போயிட்டீங்க சார் ஜிமின் தேடுறாங்க. ஒரு 4 days நம்ம சியோஜன் வந்துட்டு ஜிமினோட கண்ணில் படுறதே இல்லை, அப்படியே ஹைட் ஆகிட்டே இருக்காங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அன்றைக்கி Thursday நைட்டு ஜிமின் பயங்கரமாக ட்ரை பண்ணியிருப்பாங்க, ஏன்னா அந்த 4 days அவர் பார்க்காம இருக்கிறது அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்கிட்ட வேணும்னே ஹைட் ஆகிக்கிறீங்களா என்ன, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஜிமினுக்கு ரொம்ப அழுக வருது, நீங்கள் தான் இப்போ சுற்றிட்டு வந்தீங்க, இப்போ எங்கே போயிட்டீங்க. ஜிமின் தான் அவ்வளோ அழுகிறாங்க, அவர் பார்க்கணும், அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருக்குது.
இருக்குது. ஆனால் வந்துட்டு அவரை எப்படின்னா அவரை பார்க்கவே முடியல. இப்போ ஃபைனலாக ஜிம்மில் அன்றைக்கி டே ஃபுல்லாக நிறைய அழுதுருப்பாரு. நைட்டு ரொம்ப நேரம் அழுதுட்டு அப்படியே அந்த பிள்ளை ஹக் பண்ணி தூங்கியிருப்பாரு. இப்போ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஜிமினுக்கு ஹை ஃபீவராக இருக்குது. இப்போ ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க, அம்மா சொல்கிறாங்க, நீ ஓகே தங்க, ஏன் ஒரு மாதிரி டல்லாக இருக்கா சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ நல்லா தான் இருக்கா சொல்கிறாங்க. அம்மா நான் கொஞ்சம் நேரமாக போகிறேன், அதுவும் இன்றைக்கி அப்பா ட்ராப் பண்ண வேணாம், நானே போகிறேன் சொல்கிறாங்க. எதுக்குப்பா சொல்கிறாங்க. நானே போகிறேம்மா, நான் போகிறேன் சொல்லிட்டு ஜிம்மின் கிளம்புறாங்க. இல்லைப்பா எங்கள் அப்பா ட்ராப் பண்ணுவாங்க. இல்லைம்மா நானே போய்க்கிறேன், எனக்கு இம்பார்ட்டன்ட் கிளாஸுக்குள்ள போகிறேன் சொல்லி ஜிமின் அவங்க அம்மாட்டெலாம் சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஏன்னா ஜிமினோட அம்மா ஜிம் டச் பண்ணி பார்த்தா ஃபீவரை கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஜிமின் தான் கொஞ்சம் தள்ளி போயிட்டாங்க. தள்ளி போயிட்டு டேரெக்டாக அவர் வந்து ஒரு எப்படின்னா ஒரு ஷாப் தான் போகிறாங்க. போயிட்டு பார்த்தாக்க அங்கே வந்து கிஃப்டெல்லாம் இருக்குல்ல, லவர்ஸ் கொடுக்குற கிஃப்டெல்லாம் இருக்குல்ல, அங்கே தான் போகிறாங்க. போயிட்டு அவர் பார்க்குறாங்க, அவங்க க்ரீட்டிங் கார்டு இருக்கிறது பார்க்குறாங்க. அடுத்து ரீட் பண்ணி பார்க்கும்போது அந்த சில ஒரு கவிதை எழுதிருக்கு, அது ரொம்ப பிடிச்சிருக்கு அவருக்கு. இது நல்லா இருக்குது சொல்லிட்டு ஜிமின் வாங்கிக்கிறாங்க. ஒரு க்ரீட்டிங் கார்டு வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பொக்கேலாம் வாங்கி பேக்கில் வச்சுக்கிறாங்க. இன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் டைம் கொடுத்துருக்கீங்களா, எனக்கு 4 days பார்க்க உடம்பு சுற்ற வச்சுட்டிங்களா, இருங்க உங்களுக்கு இன்றைக்கி இருக்குது சார் ஜிமின் தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஜிமினுக்கு நிற்கவே முடியல, அவ்வளோ ரொம்ப டயர்டாக இருக்குது ஃபீவர். ஆனால் அவர் மனசுக்குள்ள ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்காரு, ஃபிசிக்கலி ரொம்ப ரொம்ப டயர்டாக இருக்காரு. இப்போ ஃபைனலாக ஜிமின் கிளாஸ் ரூம் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் அப்படி உட்காந்துருக்காங்க. இப்போ என்ன பார்க்குறாங்க, டே ஜிமின் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, என்னடா உனக்கு இவ்வளோ ஹை ஃபீவராக இருக்குது சரி பக்கத்தில் உட்காந்துருக்காரு, அவ்வளோ ஹீட்டாக இருக்க ஒரு மேலே. இப்போ எல்லாரும் தொட்டு பார்க்குறாங்க, ஏன்னு பார்க்குறாங்க, என்ன ஜிமினா உனக்கு என்னாச்சு போச்சு பாப்பா சொல்கிறாங்க. ஆச்சு எனக்கு ஒன்றும் இல்லைடா, அவனுக்கு ஒன்றும் ரெடி சொல்கிறாங்க. இல்லை உனக்கு ரொம்ப ஹை ஃபீவராக இருக்கீரை சொல்லிட்டு இப்போ நான் போய் மெடிசன் வாங்க சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம், ஒன்றும் இல்லை மெடிசன் போட்டு தான் வந்திருக்கா சொல்கிறாங்க. என்னது காமன் மெடிசன் போட்டான்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. மார்னிங் வரும்போது மெடிக்கலில் வாங்கியிருப்பாரு, ஆனால் வந்துட்டு ஃபுட்டு கூட எடுத்துக்காமல் எம்டி ஸ்டொமக்கில் போட்டார். அது வேறு ஜிமின் பார்க்குறேன், நான் கொஞ்சம் வந்து இப்போ டெஸ்கில் படுத்துக்கிறேன் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க, மெடிசன் போட்டிருக்காங்க, எதுக்கு காலேஜ் வந்து சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, சரி தூங்க சொல்லிட்டு விட்டுறாங்க. இப்போ ஜிமின் டெஸ்ட்லேயே படுத்துக்கிறாங்க. அப்படியே அந்த டே ஃபுல்லாக அப்படியே போயிருக்கும். இன்றைக்கி டைம் ஒரு 4:30 ஆகுது. இப்போ நம்ம என்ன பார்க்குறாங்க, டே உனக்கு ரொம்ப ஹை ஃபீவராகவே இருக்குடா, ஃபீவர் குறையவே இல்லை, வா நானும் ட்ராப் பண்ணுறேன் அப்படி சொல்கிறாங்க. இல்லைடா சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் நான் ட்ராப் பண்ணுறேன். இல்லைடா வேண்டாம் நான் போய்க்கிறேன், அப்பா வருவாங்க சொல்கிறாங்க. அப்பா வருவாங்களா, சரி ஓகே நான் வந்து வெயிட் பண்ணுவேன். இல்லை வேண்டாம் உங்களுக்கு டைம் ஆகுது நீ போ அப்படி சொல்கிறாங்க. அதில்டா நீ போ அப்படி சொல்கிறாங்க. சரின்ட்டு இப்போது இவங்களாம் கிளம்பிட்டாங்க. அவங்க அப்பா வந்து கூட்டிகிட்டு போவாங்க சொல்லிட்டு ஜிமின் வந்து கிளாஸ் ரூம் மட்டும் வெளில வரும்போது டேரெக்டாக ஒரு சீக்ரெட் பிளேஸ் போகிறாங்க. இப்போ அந்த காலேஜோட பேக் யார்டு அந்த இடத்துல வந்து ஒரு சீக்ரெட் பிளேஸ் இருக்கும். அந்த பிளேஸ் தான் போகிறாங்க. போயிட்டு அங்கே பார்க்குறாங்க சர்ஜன் பார்த்தா அப்படி திரும்பி இருக்காங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எங்கடா ரிஜெக்ட் பண்ணுறான்னு ஒரு பயத்தில் நின்றுருக்காரு. இந்த பக்கம் ஜிமின் பார்க்குறாங்க. சீனியர் அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ நம்ம சிவஜன் தான் திரும்பவே இல்லை. அங்கே பாரு ஜிமின் உனக்கு என்ன பேசணும்னு தோணுதோ அதை அப்படியே சொல்லு சரியா, ஏன்னா எனக்கு பயமாக இருக்குது, நீ வந்துட்டு ஹார்ட் பண்ணுற சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருக்காங்க. ஜிமின் பார்க்குறாங்க, ஓ சாருக்கு பயமோ சார் ஜிமின் நினச்சிட்டு இருக்காங்க. அங்கே பாருங்கள் நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன் சொல்கிறாங்க. சர்ஜனுக்கு ஒரு மாதிரி கண்ணீராக வந்துட்டு இருக்கு, எங்கடா நோ சொல்லிட்டு ஒரு பயம் வேறு அப்படின்னு இருக்காரு. இன்னும் யோசிச்சா சொல்கிறாங்க, நான் நல்லா யோசிச்சு பார்த்தா சரியா, நான் ஒரு கரெக்டான முடிவு தான் எடுத்திருக்கேன், ஐ ஹோப் உங்களுக்கு இது பிடிக்கும் நம்புறேன் அப்படி சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ சர்ஜன் தான் ஃபஸ்ட்டு நீ சொல்லு அப்படி சொல்லிட்டு சர்ஜன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஐ லவ் யூ சீனியர் அப்படி சொல்கிறாங்க. இப்போ சர்ஜன் அப்படி ஃப்ரீஸ் ஆகிடுறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஐ லவ் யூ அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம சர்ஜன் தான் அப்படி ரன் பண்ணுறாங்க. ரன் பண்ணி பார்க்கும்போது ஜிமினுக்கு ஒரு மாதிரி அப்படி கேர் ஆகுறதால, ஏன்னா அவருக்கு ஹைட் ஒரு மாதிரி கேர் சுற்றுறதால, ஏன் அப்படின்னாக்கா அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்குது, ஃபீவர் ரொம்ப ஹையாக இருக்கிறதுனால மார்னிங் எல்லாம் சாப்பிடவில்லை, ஆஃப்டர்நூன் சாப்பிட்டு மட்டும் தூங்கியிருப்பார். இப்போ அவருக்கு ரொம்ப இன்றைக்கி டே ஃபுல்லாக சாப்பிடாம தான் இருக்காரு, யாருக்கும் தெரியல. ஜிமின் பண்ணாங்கனாக்கா சொல்லிட்டு அவருக்கு என்ன அந்த ஐ லவ் யூன்றதை சொல்லணுன்றதுக்காக தான் இவ்வளோ வந்து இப்போனாக்கா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி இருந்திருப்பாரு. இப்போ நம்ம சர்ஜன் பார்க்குறாங்க, அப்படி டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. நீ என்ன சொல்ல சொல்கிறாங்க, ஐ லவ் யூ சீனியர் அப்படி சொல்லும்போது கரெக்டாக அப்படியே சாயிறாங்க. இப்போ சர்ஜன் ஓடி போகிறாங்க. ஓடி போய்கிட்ட போனால் நம்ம அவர் மேலே மயங்கி வந்துட்டாங்க. ஏய் ஜிமின் இங்கே பாரு சொல்லிட்டாங்க. ஜிமின் பார்த்தா மயங்கி சர்ஜன் மேலே வந்துட்டாங்க. சர்ஜனுக்கு ரொம்ப பேனிக் ஆகுது. ஜிமின் இங்கே பாரு சொல்லிட்டாங்க. இப்போ தொட்டு பார்க்குறாங்க, ஃபீவர் அப்படியே கொதிக்குது. ஐயோ சொல்லிட்டு இப்போ சர்ஜன் தான் டக்குன்னு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க ஃப்ரெண்டுக்கு என்ன இப்போ தான் கார் எடுத்துருப்பாரு வீட்டுக்கு போகிறதுக்கு. இப்போ அவர் கால் பண்ணவும் என்னாச்சுடா சொல்கிறாங்க, டே கொஞ்சம் இங்கே வாடா சொல்கிறாங்க. இப்போ அவர் வந்து பார்க்குறாங்க, என்னாச்சுடா சொல்கிறாங்க, பாரு சொல்லிட்டு பார்க்கவும் டே ஹை ஃபீவராக இருக்கா சொல்கிறாங்க, வாடா சொல்லிட்டு இப்போ அப்படியே தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போயிட்டு அவங்க பெட்டில் தான் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு கூட்டிட்டு வந்துட்டாங்க. கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம டாக்டர் செக் பண்ணி பார்க்குறேன், என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் செக் பண்ணுங்க டாக்டர் சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க, ஓ ஹை ஃபீவராக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் மார்னிங் வந்து சாப்பிடாம வந்திருப்பார் போல சொல்லிட்டாங்க. சாப்பிடலையா சொல்லி சர்ஜனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுது. என்னென்னு ஆமாம் சாப்பிடாம வந்திருக்காரு, ஹை ஃபீவராக இருக்குது, இருங்க நான் வந்து ஃபஸ்ட்டு இன்ஜெக்ஷன் போட்டுறேன் சொல்லிட்டு அவங்க வந்து இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டு ட்ரிப்ஸும் போட்டுறாங்க. இப்போ ஃபைனலாக நம்ம ஜிமின் வந்துட்டு அப்படியே நான் எப்படிலாம் இன்ஜெக்ஷன் போடவும் ட்ரிப்ஸ் எதுவும் அவர் பாட்டுக்கு தூங்கிட்டே இருக்காரு. நம்ம சர்ஜன் பக்கத்தே வந்துடுறாங்க. பட் ஐயோ என்ன பண்ணியிருக்கா, இவ்வளோ ஹை ஃபீவர் வச்சுட்டு எதுக்கு காலேஜ் வந்தால் சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ அப்படியே கண்ணில் வந்துட்டு கென் பார்க்குறாங்க. என்னாச்சா சொல்கிறாங்க, டே இப்போலாம் தெரிஞ்சால் நான் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டேன், நீங்கள் தானே சொன்னீங்க, நீங்கள் தான் ஐடியா கொடுத்தீங்க, ஒரு 1 வீக் வந்துட்டு அவன்கிட்ட கொஞ்சம் இந்த மாதிரி பேசி பாருடா லவ் சொல்லிடுவோம், நீங்கள் தான் சொன்னீங்க பாரு என் தங்கத்துக்கு ஃபீவர் வந்துச்சு குழந்தைடா சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பார்க்குறாங்க, உனக்கு அவ்வளோ லவ் அவன் மேலே சொல்லிட்டாங்க, எனக்கு ரொம்ப லவ்டா அவன் மேலே சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இவன் அவன் லவ்வே பண்ணலாம் கூட பண்ணிட்டு சுட்டுவேண்டா அப்படி சொல்லிட்டு நமக்கு என்ன சொல்லிட்டு நம்ம சர்ஜன் சொல்கிறாங்க. சரி விட்டு இங்கே ஒரு ஒன்றாகுது ஃபீவர் தானே சொல்கிறாங்க. சாப்பிடாமலே இருக்கான் பாரு மார்னிங் வந்து, ஏன் உங்கள் அப்பாவும் பார்க்கவே என்ன சொல்லிட்டு நம்ம சர்ஜன் திட்டுறாங்க. இப்போவே அவ்வளோ பாசம் இருக்குது, சரிடா விட்டுறா சரியாயிடுவான் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு 2 hours போகுது.
இந்த பக்கம் ஜிம்மோட ஃபோனை கண்டினியூஸாக ரிங் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம சர்ஜன் தான் ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா கால் அப்பான்னு வந்துட்டு இருக்கு. இப்போ சர்ஜன் பார்க்குறாங்க, டே இப்போ என்ன பண்ணுற சொல்லிட்டாங்க. டே உங்கள் அப்பா அது பேனிக் ஆகிட போகிற, பயப்பட போகிறாரு. ஏன்னா காலேஜ் டைமில் தாண்டிடுச்சு இல்லை, அதனால தான் நீ ஃபோனை பிக் பண்ண சொல்லிட்டாங்க. டே நான் பேசினா இதான் ஒரு மாதிரி நீ பேசுகிறா சொல்கிறாங்க. சரி கூட சொல்லிட்டு இப்போ கென்னு தான் ஃபோன் வாங்கி பிக் பண்ணுறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. ஹலோ ஜிமின் சொல்கிறாங்க. ஓ அங்கிள் நீங்கள் ஜிமின் அப்பாவா சொல்கிறாங்க. ஆமாம் நான் ஜிமின் அப்பா நீங்கள் சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை அங்கிள், நாங்கள் ஜிமினோட ஃப்ரெண்டு தான் சொல்கிறாங்க. ஜிமினோட ஃப்ரெண்டா யார் என்னவோ யோனிச்சு அப்படி கேட்குறாங்க. ஓ அது சொல்கிறாங்க. இல்லை ஃபிலிக்ஸா அப்படி கேட்குறாங்க. இல்லை அங்கிள் நான் நியூ ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. நியூ ஃப்ரெண்டு ஆமாம் என் பேருக்கு என்ன நியூ ஃப்ரெண்டு தான். நாங்கள் ஏன்னா வெளில ஷாப்பிங் வந்தோம் சொல்கிறாங்க. ஷாப்பிங்கா எதுக்குப்பா சொல்கிறாங்க. இல்லை அது வீக்கெண்டில் ஒரு பார்ட்டி வச்சுருக்கோம், அதுக்காக ஷாப்பிங் வந்தோம்மா. ஜிமின் வந்து உங்களை சொல்கிறேன்னு சொன்னால் மறந்துட்டான் போல, நாங்கள் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே ஜிமின் எங்கே சொல்கிறாங்க. ஜிமின் வந்து ட்ரெஸ் வந்து ட்ரையல் பார்த்துட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. அப்படியா ஜிமின் இந்த மாதிரி ஷாப்பிங்கில் போக மாட்டேன்னு சொல்கிறாங்க. நாங்கள் தான் ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் கூட வான்னு சொல்லிட்டு நீங்கள் தப்பா எடுத்துக்காதீங்க அங்கிள், ஜிமினை திட்டாதீங்க அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் அப்பாவும் அப்படியேப்பா சரி ஓகே நான் திட்டு போகிறேன், ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல, நான் பயந்து போயிட்டு போய் வீட்டுக்கு குழந்தை வீட்டுக்கு வரலையே சொல்லிட்டு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அங்கிள் நான் பார்த்துக்கிறேன், நான் கூட ட்ராப் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஓகேப்பா சொல்லிட்டு இப்போ நம்ம கென்னது ஃபோன் பண்ணி ஃபோன் வச்சுருக்காங்க. இப்போ தான் ரிலாக்ஸாக இருக்குது. இப்போ நம்ம கென்ன பார்க்குறாங்க. டே இவங்க அப்பா வர ஃபோன் பண்ணிட்டாரு, எப்போ வாய்ஸ் ஓப்பன் பண்ண சொல்லிட்டாங்க, சீக்கிரம் ஓப்பன் பண்ண நினைக்கிறேன் சொல்லிட்டாங்க. ஆல்மோஸ்ட் ட்ரிப்ஸ் 2 ட்ரிப்ஸ் போட்டிருப்பாங்க, 2 ஏறிடுச்சு. இப்போ ஜிமின் மெதுவாக வாய்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா ஏன்னா பக்கத்தில் வந்து நம்ம சர்ஜன் தான் அந்த ஒரு சின்ன வெட் கிளாத் வச்சு ஹோல்டரில் வச்சிருக்க சொல்லுவாங்க. அதை வச்சு நம்ம அவரும் எடுத்துகிட்டு பாருன்னா சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி வைங்க சொல்லிட்டு இப்போ அதே மாதிரி வச்சு எடுத்துகிட்டு பாரு. ஜிமோட பாடி கொஞ்சம் கூலாக இருக்குது. இப்போ ஃபீவருமே கொஞ்சம் கம்மியாயிட்டு. இப்போ ஜிமின் ஐஸ் ஓப்பன் பார்த்தா பக்கத்தில் என்ன இருக்காங்க. ஜிமின் அப்படியே நம்ம சர்ஜனை பார்க்குறாங்க, என்ன இருக்காங்க. ஜிமின் பார்த்துட்டு சீனியர் சொல்கிறாங்க, என்னடா இதெல்லாம் என்ன இது இவ்வளோ ஃபீவராக இருக்குது, யார் அவனை காலேஜ் வர சொன்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் தானே சொன்னீங்க ஃப்ரைடே ஈவினிங் சொல்லு, அப்படி இல்லைனாக்கா என் பின்னாடி வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. அதுக்காக ஆமாம்மா அன்றைக்கி ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, ஃபீவர் தான், அம்மாட்ட கூட சொன்ன திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்காக தான் வந்தேன், கிளாஸில் கூட இருக்கும்போது ரொம்ப டயர்டான்னு சொல்கிறாங்க. சார் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டப்படுது, என்னடா இது எட்டுன்னு சொல்லியிருக்கலாம்னு சொல்கிறாங்க. நீங்கள் தான் இங்கே போய்ட்டு ஹைட் ஆகிட்டீங்களே, வேணும் தானே ஹைட் ஆகிட்டீங்க, என்னை வந்துட்டு ஹார்ட் பண்ணுறீங்களா சொல்கிறாங்க. இப்போ சர்ஜன் பார்க்குறாங்க. சாரி நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது நான் சொல்கிறாங்க. நீங்கள் எங்கே போயிட்டீங்க 4 days ஆச்சு உங்களை பார்த்து. ஜிமின் அப்படியே ஒரு ஹேண்ட் வச்சு நம்ம சர்ஜனோட சிக்ஸை தொடுறாங்க. சர்ஜனுக்கு ஒரு மார்க்கு அப்படியே ஒரு ஜிம்மோட ஹேண்ட் எடுத்து கிஸ் பண்ணுறாரு. இப்போ எனக்கு ஒரு மார்க்கு கென் டக்குனு வெளில போயிடறாங்க. இவங்க 2 பேர் பேசணும்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு ஹேண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. என்னடான்னு கேட்குறாங்க. ஹக் பண்ணுங்க சொல்லிட்டாங்க. இப்போ சர்ஜன் பார்க்குறாங்க. கொஞ்சம் கூட ஸ்கூல் அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. பெட் அப்படி ரொம்ப லைட்டான மாதிரி ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ கென்னு பார்க்குறாங்க. ஐயோ நர்ஸ் டாக்டர் தான் வந்துட்டு போகிறாங்க சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு வெளில இருந்துட்டு. இந்த பக்கம் இவங்க போய் ஹக் பண்ணுறாங்க. ஹக் பண்ணிட்டு ஜிமின் வந்துட்டு எவ்வளோ பயந்து தெரியுமா, எங்கே போயிட்டீங்க இவ்வளோ கோவமா அப்படி கேட்குறாங்க. கோவலாம் எதுவும் நடத்தாங்க, அது ஃப்ரெண்ட்ஸ் தான் ஐடியா கொடுத்தாங்களா சொல்கிறாங்க. அவங்க ஐடியா என்ன கொடுத்தாங்க சொல்கிறாங்க. அது 1 வீக் இது மாதிரி சொல்லிப்பாரு, கண்டிப்பாக வந்து அக்செப்ட் பண்ணிப்பான், எதுக்கு அவன் ஃப்ரெண்ட் இப்படி சுற்றிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னானுங்க. எனக்கும் அப்படி சுற்றி தான் கஷ்டம் இல்லை அவனுங்க சொன்னானுங்களா, அதான் எனக்கும் சரி ஓகே உனக்கு எவ்வளோ லவ் இல்லையோ சும்மா சுற்றிட்டு இருக்கோன்னு நினச்சிட்டேன்னா அதான்டா மற்றபடி எதுவும் இல்லடா அப்படி சொல்கிறேன். சர்ஜன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் உங்களை போய் அப்படி லவ் பண்ணாமல் இருப்பேன், நீங்கள் எனக்கு எப்படி சுற்றுறீங்கதா, ஆனால் பார்க்குறது மற்றவங்களுக்கு பார்க்குறது வேறு இடத்துல மாதிரி இருக்கலாம், எனக்கு தெரியும் எந்த அளவுக்கு ட்ரூ லவ் பண்ணி சொல்லிட்டு. ஏன்னா என் அப்பா என்ன கூட்டிகிட்டு போனோன்னே பின்னாடி நீங்கள் வரீங்க பைக்கில், என் அப்பாவும் நானும் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் நீங்கள் போகிறீங்க, ஒவ்வொன்றும் பார்த்துட்டே இருக்கேன் நீங்கள் எவ்வளோ எனக்கு கேர் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. கேன்டீனில் ஃபுட்டு வாங்கி தரதா இருக்கட்டும் எல்லாமே எல்லாருக்கும் தெரியாமல் இன்டெரக்டாக ஒவ்வொன்றும் பண்ணுறீங்க, நான் பார்த்துட்டே இருக்கேன் எம்எல்ஏ எவ்வளோ கேரிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா, அதோட உங்கள் ஸ்மைல் ரொம்ப பிடிக்கும், எனக்கு உங்களால அவ்வளோ பிடிக்கும், இப்போ தானே காலேஜ் சேர்ந்துருக்கோம் 3 months தானே ஆகுது, அதுக்குள்ளே லவ்னு சொன்னால் அப்பா அம்மா என்ன நினச்சிப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப டீஸ் பண்ணுவாங்களா, அதனால தான் நான் வந்துட்டு கொஞ்சம் சொல்ல வேண்டாம் கொஞ்சம் டைம் போட்டு நினச்சேன். ஆனால் நீங்கள் எப்படிலாம் பாருங்க நினச்சி கூட பார்க்குறது 4 days எங்கே போய்ட்டு ஒழிஞ்சிக்கிட்டீங்க ஜிம்னு கேட்குறாங்க. நான் எங்கேயும் ஒழிஞ்சிக்கல, நான் ஒழிஞ்சது விட்டு உனக்கு பார்த்து தான் சொல்கிறாங்க, நீங்கள் மட்டும் பார்த்துருக்கீங்க, நான் மட்டும் உங்களுக்கு காணும் தவிச்சேன் தெரியுமா சொல்கிறாங்க. என்னதுக்கு அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு தெரியுமா, எங்கே போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு லைப்ரரி அப்புறம் வந்து கேன்டீனு அப்புறம் கிரவுண்டு சொல்லிட்டு எல்லா இடத்துக்கும் தேடிட்டே இருந்தேன், உங்களை மட்டும் காணும் தெரியுமா, ரொம்ப பயந்துட்டேன் ஜிம்னு சொல்கிறாங்க. சோம் சாரி ஓகே இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் சரியா சொல்கிறாங்க. சீனியர் சொல்கிறாங்க. ஐ லவ் யூ சொல்கிறாங்க. ஐ லவ் யூ லாட்ஸ் ஆப் சொல்லிட்டாங்க. அதை பஸ்ஸில் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. என் பேக் எங்கே சொல்கிறாங்க, பேக்கை ஏன்டா சொல்கிறாங்க, அது காரில் இருக்க சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க, அதில் ஒன்று வச்சிருக்கான்னு சொல்கிறாங்க. பாரு போகும்போது கொடுத்துக்கலாம் ஓகேவா, எனக்கு ஃபஸ்ட்டு ஹெல்த் தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி, இரு நான் போய்ட்டு உனக்கு எதனா வாங்கிட்டு போகிறேன் இரு சொல்கிறாங்க. எங்கே சொல்கிறாங்க, இரு நான் வந்துட சொல்லிப்போம் நம்ம சர்ஜன் ஓடி போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டலோட கேன்டீனில் அந்த மாதிரி போர் வச்சிருக்கான்னு கேட்குறாங்க. போர் மீன்ஸ் கஞ்சி ஓகேவா, போர் வச்சிருக்கா சொல்கிறாங்க. இருக்குது சொல்கிறாங்க. இப்போ அது வாங்கிக்கிறாங்க, வாங்கிட்டு வந்துட்டு அவரை வராங்க ஆக்காட்டு சொல்கிறாங்க. இது சொல்கிறாங்க பாரு சூடாக இருக்குது நல்லாயிருக்கும், இது கஞ்சி குடிச்சா ஃபீவர் கொஞ்சம் சரியாகும், சரியா மெடிசன் வந்துட்டு கஞ்சி குடிச்சு தான் போட்டுக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படியாகவும் சொல்கிறாங்க. கடை சரி இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. நம்ம சர்ஜன் தான் ரொம்ப அழகாக பார்த்து ஃபீட் பண்ணுறாரு. இதை என்னமே பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா சர்ஜன் வந்து எதுக்குமே வந்துட்டு எப்படின்னா காலேஜில் அவர் கூட அவ்வளோ பேர் சுற்றுறாங்க. செகண்ட் அவர் ரொம்ப ஒரு மாதிரி ரகட் அப்படி இருப்பார், யாருக்கிட்டும் இந்த மாதிரிலாம் இறங்கி போகிற ஒரு பாசனே கிடையாது. ஜிம்மின் கிட்ட தான் அப்படி இறங்கி போயிருக்காரு.
இதை நம்ம என்ன பார்க்குறாங்க, எத்தனை பேர் இவன் பண்ண சுற்றிருப்பாங்க, ஒருத்தனையோ திரும்பி பார்த்துருப்பாங்க. இன்றைக்கி பாரு எப்படி உருகுறான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமின் தான் பார்த்துட்டு நம்ம இவர் தான் வந்துட்டு நம்ம இவருக்கு சர்ஜன்டா உங்களை ஆக்காட்ட சொல்லிட்டாங்க. ஜிமின் தான் நீங்கள் சாப்பிட்டீங்களா சொல்லிட்டாங்க. நான் சாப்பிட்டேன். இல்லை நீங்கள் இந்த 1 வீக்காக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க, 1 வீக் ஆஃப்டர் நான் பார்க்கறதால உங்களுக்கு அப்படி இருக்கீங்களா, இல்லை எதை லைட்டாக வெயிட்டுக்கு குறைஞ்ச மாதிரி ஒரு மாறி இருக்கீங்களா சார். ஜிமின் தான் சீஃப் தொட்டு பார்க்குறாங்க. அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நான் நம்ம சர்ஜன் சரி சாப்பிடக்கூடாது 1 வீக்காகவே, ஏன்னா அவன் எஸ் சொல்லணும் நோ சொல்லணும் ஒரு மாதிரி கொஞ்சம் பயத்தில் இருப்பார், அதனால சரி சாப்பிடல. இப்போ கென்னை எவ்வளோ வராங்க, 1 வீக்கு சரி சாப்பிடல சொல்கிறாங்க. என்னன்னு இருக்கு 1 வீக் அவன் ஃபாஸ்டிங் சொல்கிறாங்க. ஃபாஸ்டிங்கா என்ன சொல்கிறீங்க எனக்கு, ஆமாடா சரி சாப்பிட எதுக்கு அது மாதிரி ஃபாஸ்டிங்னா அப்படி கிடையாது, அவன் வந்துட்டு ஒன்று வந்து செலவு அக்செப்ட் பண்ணி போய் மாட்டிக்க சொல்கிறாங்க. அச்சோ என்னது இதெல்லாம் சொல்கிறாங்க. சரி விட்டு நீ இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்ஜன் ரொம்ப ஹாப்பியாக சொல்லிட்டுருக்காங்க. நீ ஃபஸ்ட்டு சாப்பிட ஓகே உனக்கு ஃபீவர் ஆகிட்டு சொல்லிட்டு இப்போ அவரும் பார்த்து ஃபிட் பண்ணுறாங்க. அந்த ஃபுல்லாக நம்ம ஜிம்மில் அதை கஞ்சி சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. இப்போ நம்ம சர்ஜன் வந்து அந்த மெடிசனை போட்டுக்க சொல்கிறாங்க. ஐயோ வேண்டாம் அது காசுக்கும் சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது ஆக்காட்ட சொல்கிறாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம சர்ஜன் தான் ஆக்காட்ட சொல்லிட்டு இப்போ அவர் போயிட்டு அவர் மவுத்தை வந்து லைட்டாக கிரிப் பண்ணி பிடிக்கிறாங்க. இப்போ அழகாக மவுத் ஓப்பன் ஆகுது. கொஞ்சம் தண்ணியை ஊற்றி விட்டு மெடிசன் தூக்கி டக்குனு மவுத்தில் போட்டுறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க அப்படி முழுங்க மாட்டாரு முழுங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் முழுங்கிடுறாங்க. இப்போ பார்க்குறாங்க இப்போ ஒன்றும் இல்லை சரியா சொல்கிறாங்க. அவர் அப்படி மவுத்துக்கிட்டலாம் கொஞ்சமாக அந்த தண்ணியெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் போய் கரைச்சி கொடுத்து அழகாக தொடச்சி விட்றாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ கேரிங்க அவ்வளோ லவ்விங்க அழகாக இருக்குது. ஜிம்மின் அவரே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போது நான் சர்ஜன் பார்க்குறாங்க. என்னடா சொல்கிறாங்க, ஐ லவ் யூ சொல்கிறாங்க. ஐ லவ் யூ லாஸ்ட்டாக தங்கும் சொல்லிட்டு அவர் ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா சொல்கிறாங்க. அப்படியா நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இன்றைக்கி, எனக்கு இந்த ஃபீவர் கூட பெரிய விஷயமா தெரியல தெரியுமா, இப்போ டயட்னஸ் கூட போயிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சர்ஜன் பார்க்குறாங்க. சரி உன் அப்பா அம்மா ரொம்ப ஒரி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறவா, ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போய் விட்டுறோம் ஓகே, நீ போய் ரெஸ்ட் எடுத்து தான் சரியாகும் நீ வா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. டே நீ வந்து பில்லில் செட்டில் பண்ணிட்டியா சொல்கிறாங்க. நான் செட்டில் பண்ணுறேன் போகிறேன்டா சொல்கிறாங்க. இப்போ நம்ம சர்ஜன் தான் வா சொல்கிறாங்க. இங்கே விடுங்க சொல்கிறாங்க. நான் தூக்குறேன் தூக்கிட்டு வரீங்களா வேண்டாம் சொல்கிறாங்க. பா நான் தூக்கிட்டு வரேன் டயர்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு இப்போ சர்ஜன் அப்படியே ஜிம்மில் தூக்குறாங்க. கையில் தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது பார்க்க அழகாக இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டலே பார்க்குது. நம்ம ஜிம்மில் கூட ஷையாக இருக்குது. அப்படியே ஹெட் வந்துட்டு அவர் வந்து சர்ஜனோட செஸ்ட்டில் வச்சுக்கிறாங்க. சர்ஜன் ரொம்ப ஹாப்பியாக தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வந்துட்டு ஃபைனலாக அவர் காரில் உட்கார வைக்கிறாங்க. ஜிம்மின் இப்போ காரில் உட்காந்துமே என் பேக்கு சொல்கிறாங்க. பேக் என்ன தான் இருக்குது சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம கெண்டு தான் ட்ரைவ் பண்ணுறாங்க. ஜிம்மினும் நம்ம சர்ஜன் வந்து பின்னாடி உட்காந்துருக்காங்க. இப்போ அவர் என்ன பண்ணுறாருனாக்கா அந்த ஜிம்மில் வந்து பேக் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்தாங்க சொல்கிறாங்க. என்னது சொல்லி கொடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா க்ரீட்டிங் கார்டு. அவருக்கு ஒரு மாதிரி ஹாப்பி ஆகிடுது. என்னது சொல்கிறாங்க க்ரீட்டிங் கார்டு சொல்கிறாங்க. க்ரீட்டிங் கார்டா ஐயோ இதெல்லாம் எதுக்கு அப்படி சொல்கிறாங்க. பின்ன நான் வந்து சும்மா லவ் சொல்ல முடியும், லவ் வந்துட்டு அழகாக கன்ஃபர்ஸ் பண்ண நாங்கள் ஒரு நிமிஷம் ஒரு ஃப்ளவர்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க. நல்ல வேலை ஃப்ளவர்ஸை வாடி போகல அப்படியே தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சொல்கிறாங்க. இதெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் நான் மார்னிங் வாங்கிட்டேன் கொடுக்கணும்னு நினச்சேன். நீங்கள் தான் ஈவினிங் சொல்லுன்னு சொன்னீங்க, ஈவினிங் கொடுக்கணும்னு தான் நினச்சேன். ஆனால் அந்த ஐ லவ்னு சொல்லும் போதே வாங்கிட்டணும் சொல்லி சொல்கிறாங்க. அவருக்கு என்ன சொல்ல தெரியல டைட்டாக ஹேக் பண்ணிக்கிறாங்க. வச்சு தான் எதிர்பார்க்கவே இல்லை சொல்கிறாங்க. என்ன நான் கொடுப்பேன் இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கணும் எனக்கு ரொம்ப ஆசை, பார்த்து வாங்க நல்லா இருக்கா சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் ஒரு நிமிஷம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க இந்தாங்க சரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறது என்ன சொல்கிறாங்க இது செயின் அப்படி சொல்கிறாங்க. இப்போ சர்ஜனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறாங்க இது வந்து சில்வர் செயின் தான் ஓகேவா, கோல்டு டைமண்ட் இல்லை சில்வர் செயின் தான். அப்பா அம்மா எனக்கு கொடுப்பாங்க அந்த பாக்கெட் மண்ணை சேர்த்து வச்சு வாங்கினது, இது உங்களுக்காக போட்டுக்கிறீங்களா சொல்கிறாங்க. இப்போ அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் போட்டு விட்றியா சொல்கிறாங்க. சரி ஜிமின் போட்டு விட்றாங்க. அங்கே பார்த்தா ஃபீவர் வந்து அவ்வளோ கம்ப்ளீட்டாக க்யூர்லாம் ஆகலை. ஆனால் இவங்களுக்குள்ள அவ்வளோ அழகாக பேசிக்கிட்டு ரொம்ப அழகாக ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ நம்ம சர்ஜன் தான் உன்னோட பர்மிஷன்ட்டா ஒரே ஒரு கிஸ் சொல்கிறாங்க. சார் ஜிமின் சொல்கிறேன் பார்க்குறேன். ஜிமின் ஐஸை க்ளோஸ் பண்ணுறாங்க. அவர் போய்ட்டு 4 தான் கிஸ் பண்ணுறாரு. இப்படிலாம் பண்ணல ஏன்னா முன்னாடி வந்து கென்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, அதனால இவருக்கு ஒரு ஃபீவர் இருக்குது. ரொம்ப லவ்லியாக போயிட்டு 4 கிஸ் பண்ணுறாங்க. ஐ லவ் யூ சொல்கிறாங்க. ஐ லவ் யூ டூ ஜிம்மில் ஹக் பண்ணிக்கிறாங்க. 2 பேருமே அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. ஃபைனலாக அவங்க வீடுமே வந்து இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அப்புறம் போயிட்டு வருவா சொல்கிறாங்கப்பா இந்த மெடிசன் இருக்குது இதை நைட்டு இன்னொரு டைம் சாப்பிட்டு போட்டுக்கோ சொல்கிறாங்க. அப்போ தான் ஃபீவர் வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகும். அப்புறம் சாட்டர்டே சண்டே 2 நாள் லீவு தான் ஓகே, நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கும். நீ வந்துட்டு மண்டே மார்னிங் காலேஜ் வா அப்போ நான் பார்க்குறேன் சரியாக சொல்கிறாங்க. இது என் நம்பர் உண்டே நம்பர் இருக்கல சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. நம்பர் இருக்கலையே சொல்கிறாங்க. அது இல்லையே சொல்கிறாங்க. இல்லையே ஏன்டா அன்றைக்கி நான் கொடுக்குறேன் சொல்கிறாங்க. அதை நான் ஸ்டோர் பண்ணாமலே விட்டுட்டேன் சொல்கிறாங்க. ஏன் சொல்ல மாட்டேன் சொல்லிட்டு இப்போ நம்ம சர்ச் இருந்தா சொல்லிட்டு நம்பர் எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ ஜிமி நம்பர் வாங்கிக்கிறாங்க. நான் டெக்ஸ்ட் பண்ணுவேன்ல அப்புறம் நீ ரிப்ளை பண்ணுவேன், நான் பண்ணுவேன். நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணால் ரிப்ளை பண்ணுவேன், கால் பண்ணால் பிக் பண்ணுவேன் சரியாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமி தான் போகிறதுக்கு முன்னாடி சீனியரும் சொல்கிறாங்க. இப்போ அவர்கிட்ட வந்து சிக்ஸை கிஸ் பண்ணிட்டு லவ் யூ சொல்கிறாங்க. இப்போது சர்ஜனுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. இங்கே பாரு இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் வச்சுக்கேன் நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவோம் சொல்கிறாங்க. என்னன்னு காம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடும் பார்த்துக்க சொல்கிறாங்க. அச்சோ வேண்டாம் சொல்லிட்டு ஜிமின் ஓடி போயிறாங்க வீட்டுக்குள்ளே. அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்போ என்ன பார்க்குறாங்க ஹாப்பியாக ரொம்ப ஹாப்பிடா சொல்லிட்டு இதுக்கப்புறம் ஒழுங்காக சாப்பிட்றா சொல்கிறாங்க. நான் சாப்பிட்றேன் சொல்லிட்டு அவர் சொல்கிறார். இந்த பக்கம் ஜிமி வீட்டுக்குள்ள வராங்க. இப்போ ஜிமி வீட்டுக்குள்ள வந்து அம்மா பார்க்குறாங்க. எங்கப்பா ட்ரெஸ்ஸாக சொல்கிறாங்க. அம்மா ட்ரெஸ்ஸாக சொல்லிட்டு ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அம்மா இது ஷாப்பிங் போனியாமே ட்ரெஸ் சொல்கிறாங்க. ஓ அதுவாம்மா அது எனக்கு இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அது என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் சொல்கிறாங்க. அப்போ உனக்கு வாங்கிக்கல இல்லை நான் வாங்கிக்கல, எனக்கு நீங்கள் எடுத்து கொடுத்தா தானே கரெக்டாக இருக்கும் அதான் நான் எடுத்துக்கல சொல்கிறாங்க. அப்படி அப்போ எதுக்கு நீ போனால் சொல்கிறாங்க. அது சும்மா தான் அவங்க கூட
கம்பெனிக்கு சொல்கிறாங்க. சரி ஓகே இப்போ பரவாயில்ல வா சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. இப்போ தான் நம்ம ஜிம்கிட்ட வந்து இப்போ கையை வந்து பிடிக்கிறாங்க. கை பிடிக்கும்போது ஹீட்டாக இருக்குது. என்னது தொட்டு பார்க்குறாங்க. இப்போ ஜிம்லாமா தொட்டு பார்க்குறாங்க. ஜிம் என்னதான் சொல்கிறாங்க. அம்மா அதே சொல்கிறாங்க. சொல்லி பார்த்துட்டாங்க எனக்கு லைட்டாக ஃபீவருமா. அப்புறம் சொல்கிறாங்க என்னன்னு ஆமாம். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட்டிகிட்டு போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போயிட்டு இன்ஜெக்ஷன்லாம் போட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க சொல்கிறாங்க. இன்ஜெக்ஷனாக போட்டுருக்காங்க. கையில் பார்த்தாக்கா ட்ரிப்ஸ் எத்தனை அந்த இது இருந்திருக்கும். இப்போ நம்ம ஜிம்லாம் பார்க்குறாங்க. என்ன எங்கள்கிட்ட சொல்லாமல் சொல்கிறாங்க. நீங்கள் சொன்னால் பேனிக் ஆகிருவீங்களா. எனக்கு ரொம்ப ஃபீவர் இருந்துச்சு. என் ஃப்ரெண்ட்ஸாக சொன்னாங்க ஃபஸ்ட்டு இப்போ இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் காமிச்சிட்டாங்க சொல்கிறாங்க. எவ்வளோ நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க உனக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்ல அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக போயிடுது. ஃபைனலாக ஜிம்முக்கு இங்கே வந்துட்டு ஜிம்மில் அம்மா ரொம்ப ஹாப்பி பார்த்துக்கிறாங்க. மெடிசன் சொல்லிட்டாங்க. இந்த ஒரு மெடிசன் இருக்குமா சொல்லிட்டாங்க. சரி சாப்பிட்டு மெடிசன் போட்டுக்கலாம். ஜிம்மில் அம்மாவும் போயிட்டு ஜிம்முக்கு ஃபுட்டெல்லாம் செஞ்சு ஃபிட் பண்ணி விட்டு மெடிசன் கொடுக்குறாங்க. இப்போ ஜிம்மில் போய்ட்டு படுத்துக்கிறாங்க. இப்போ டைம் ஒரு 9:30 இருக்கும். இப்போ ஃபோன் வர ஜிம்முக்கு ஜிம் பார்க்குறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. அங்கே பாரு செல்லம் நீ ரொம்ப டயர்டாக இருப்பேன்னு நினைக்கிறேன். நீ நல்லா தூங்க சரியா. நான் மார்னிங் பேசுகிறேன் என்ன சொல்கிறாங்க. மெடிசன் போட்டியா போட்டேன் சொல்கிறாங்க. சரி உங்கள் அம்மா நல்லா தான் பார்த்துப்பாங்க. நீ பத்திரமா தூங்க. நான் மார்னிங் பேசுவா. சரி அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஃபோன் வச்சுட்டாங்க. அப்படியே ஜிம் நல்லா தூங்கிருப்பாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிம் நல்லா தூங்கிருப்பாரு. ஆல்மோஸ்ட் இப்போ டைம் 10:30 ஆகுது. இன்றைக்கி வந்து சாட்டர்டே தானே. ஜிம்மில் அம்மா போயிட்டு இருப்பாங்க. ஜிம் இங்கே பாரு சொல்கிறாங்க. ஜிம் இப்போ தந்துக்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க பார்ப்பா நல்லாவே உங்கள் ஃபீவர் எல்லாம் குறைஞ்சிருச்சு. இங்கே பாரு சொல்கிறாங்க. ஜிம் தந்துக்கிறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க. அங்கே பாரு அப்பா வந்துட்டு இன்றைக்கி வந்து நானும் அப்பா வெளில போகிறோம்ப்பா. இன்றைக்கி போய் ஆகணும். இம்பார்ட்டன்ட் ஃபேமிலி ஃபங்க்ஷன் இருக்குது. அதனால் நாங்கள் போய் ஆகணும். நீ பத்திரமா இருந்துக்கிறியா. ஃபீவர்லாம் குறைஞ்சிச்சு. நீ இருந்துக்கிறியா. இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வர சொல்லாமல் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. இல்லைம்மா அதெல்லாம் வேண்டாம் நான் இருந்துக்கிறேன் சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே. ஏன்னா உனக்கு ஃபங்க்ஷன்லாம் பிடிக்காதுல அதனால தான் நாளைக்கு போகிறோம் சரியா சொல்கிறாங்க. உங்களுக்கு க்ரௌடெல்லாம் பிடிக்காதுல சொல்கிறாங்க. ஆமாம்மா சொல்கிறாங்க. சரி பாப்பா போயிட்டு வருவா சொல்கிறாங்க. ஓகேம்மா சொல்கிறாங்க. இப்போ ஃபைன் நான் குக் பண்ணி வச்சுட்டேன் சாப்பிட்டுக்கோ சொல்கிறாங்க. சரிம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அம்மா கிளம்பி போயிடறாங்க. ஜிம்மில் அப்பா ஜிம்மில் அம்மா 2 பேர் போயிடறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஒன்று தனியாக தான் இருக்கணுமா ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ தான் ஜிம்மில் மொபைல் எடுத்து ஆன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தாக்கா அது ஏகப்பட்ட மெசேஜ் வந்துருக்கு. ஜிம்மில் பண்ணி பார்க்குறாங்க. குட் மார்னிங் செல்லம் என்ன பண்ணுறா சாப்பிட்டியா தூங்குனியா என்னட்டு நிறைய வந்துருக்கு. ஜிம்மில் பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது வந்துட்டு சொல்கிறாங்க 2 இயர்ஸ் ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. சீனியர் சொல்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இல்லை சீனியர் இல்லை என்னடா ஹஸ்பண்ட் அப்படி ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படியே அழகாக அவர் பார்க்குறாங்க. பார்த்துட்டு சேவ் ஜூன் அப்படி தான் சேவ் ஆகிருக்கு. ஜிம் வந்து அப்படி தான் சேவ் பண்ணி வச்சிருக்காரு. பார்க்குறாங்க. எவ்வளோ மெசேஜ் பாரு எவ்வளோ அக்கறை சார் ஜிம்மில் வந்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க. இப்போ அந்த பக்கம் சேவ் ஜூன் அட்டன் பண்ணுறாங்க. ஹலோ குட் மார்னிங் சொல்கிறாங்க. குட் மார்னிங் சீனியர் சொல்கிறாங்க. சீனியரா என்னடா அப்படி கூப்பிட்றா சொல்கிறாங்க. எனக்கு அதான் பிடிச்சிருக்கு. எனக்கு அதான் கம்ஃபர்ட்டாக இருக்குது. சரி அதை விட நீங்கள் எப்படி இருக்கீங்க சொல்கிறாங்க. நல்லா இருக்கா நீ எப்படி இருக்கா. நல்லா இருக்கா. இப்போ ஃபீவர் கம்ப்ளீட் ஆகல. ஃபீவராக கம்ப்ளீட் ஆகிடுச்சு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சேவ் ஜூன் பார்க்குறாங்க. சரி மார்னிங் என்ன ஸ்பெஷல் சொல்கிறாங்க. தெரியலையே சொல்கிறாங்க. தெரியலையா ஆமாம் நான் இப்போ தான் இருந்துச்சு. அப்பா அம்மா வேறு ஃபேமிலிக்கு எது ஃபங்க்ஷன் விஷயமா போயிட்டாங்களாம்மா சொல்கிறாங்க. என்ன எனக்கு ஆமாம் நான் வேறு தனியாக தான் இருக்கேன்னா ஒவ்வொன்றா பார்த்து இனிமேல் பண்ணணும் சொல்லிச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ சுஜன் பார்க்குறாங்க. என்ன ஸ்டூடெண்ட்டுக்கு ஆமாம் நான் இப்போ நானே தான் இருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்படி அம்மா சொல்கிறாங்க. சரி ஓகே நான் வரவா கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ ஜிமினுக்கு வெட்டிங் காலில் ஒன்று வந்துட்டு இருக்கு. ஒரு நிமிஷம் இருக்கீங்களா சொல்கிறாங்க. என்னாச்சு சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க சொல்லி ஜிமின் ஃபோன் வந்து வெட்டிங் காலில் போட்டு இப்போ ஃபோன் பிக் பண்ணுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா ஒயன்டா ஜிமின் சொல்லிட்டாங்க. ஒயன் சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி ஃபோன் பண்ணாங்க உனக்கு எது நேற்று ஃபீவராக இருந்துச்சாம்மா இப்போ தான் நீ கொஞ்சம் ஓகேவா இருக்க சொல்லிட்டு அவங்க ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் போகிறாங்களே நான் என் 4 பேர் ஃபிலிக்ஸ் 4 பேர் கிளம்பிட்டோம் சொல்லிட்டாங்க. என்ன இந்த காம நாங்கள் 4 பேர் வரோம் வீட்டுக்கு நீ வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணி வைக்கிறேன் நான் வந்துடும் சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டு வந்துட்டுருக்கோம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அம்மா இந்த பக்கம் அப்படி சொல்லிட்டு அந்த பக்கம் அப்படி போய் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்களா சொல்லிட்டு ஜிமின் தான் வாங்க சொல்கிறாங்க. சரிட்டு ஜிமின் அந்த பக்கம் ஃபோனை அந்த பக்கம் கட் பண்ணிட்டு இப்போது சோஜன்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சீனியர் சொல்லிட்டா சொல்கிறாங்க. அது ஒய்யனு அப்புறம் என்னும் அப்புறம் நம்ம யோனிச்சின்னு ஃபிலிக்ஸ்லாம் வராங்களாம்மா அதனால் நான் வந்துட்டு சொல்கிறாங்க. அவங்களாம் வராங்களா அப்போ எனக்கு ஹாப்பி தான் சொல்கிறாங்க. எனக்கு எனக்கு ஹாப்பி தான் எனக்கு அவங்களும் நல்லா பார்த்துப்பாங்க. அதுவும் ஒயன் ரொம்ப நல்லா பண்ணுவோம் ஒயனு என்ன நல்லா பார்த்துப்பாங்க சரியா அப்போ நீ வந்துட்டு அவங்க கூட இருந்துக்கோ வேணா அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கால் பண்ண வந்து பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. அவரோட அப்பா அம்மா வந்துட்டாங்கனாக்கா கால் பண்ண வேணாம். அப்பா அம்மா வந்து வரலனாக்கா கால் பண்ண வந்து பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் உன் வீட்டுக்கு வெளியாவது வரலாம்லாம் சொல்கிறாங்க. ஜிம்மிக்கு உண்மையை இப்போ அந்த டைம் ஒரு பார்க்கணும்னு தோணுது. ஆனால் வேறு ஆப்ஷன் இல்லை. ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க இல்லையா. ஜிம் பார்க்குறாங்க. சரி அம்மா உன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட என்ட்ரு பண்ண மாட்டியா சொல்கிறாங்க. அது கொஞ்சம் டைம் எடுக்கும் நீங்கள் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களா. ஐயோ நான் ஏன் தப்பாக எடுத்துக்கிறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா சொல்கிறாங்க. சரி அப்போ நான் வைக்கவா சொல்கிறாங்க. சரி சாப்பிட்டுக்கோ சரி சொல்லி ஃபோன் வச்சுட்டாங்க. இந்த பக்கம் ஜிமின் ஃபோன் பேச முடிக்கும் போது டோர் இருக்காங்க. ஜிமின் கிட்ட ஓப்பன் பண்ணாங்க. இவங்க 4 பேர் வந்துட்டாங்க. 4 பேர் வந்து நல்லா ஃபன் பண்ணுறாங்க. ஜிமின் கிட்ட ஃபன் பண்ணிட்டு நம்ம யோனிச்சு தான் ஃபுட்டு தான் சாப்பிட்ருக்காரு. என்ன பார்க்குறாங்க குக் பண்ணி தரவாடா அப்படி கேட்குறாங்க. இல்லைடா வேணாம் சொல்கிறாங்க. பரவாயில்ல குக் பண்ணி தர சொல்லிட்டு அவர் ஜிம்முக்கு பிடிச்ச நூடுல்ஸாக குக் பண்ணி தராங்க. என்ன ஒயன் பார்த்தா எல்லாம் வீட்டு ஒர்க்கில் அவளே பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ப்ளே பண்ணிட்டு 4 பேர் கார்ட்ஸ் விளையாடுறது அப்புறம் ப்ளே பண்ணுறது டிவி பார்க்குறது சொல்லிட்டு அந்த டே ஃபுல்லாக தான் போயிருக்கும். ஏன்னா அவங்க வரதுக்கு ஈவினிங் ஆகும் சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம ஒயன் வீட்டிலேருந்து கால் வருது. ஒயன் பார்க்குறா அம்மா என்ன டே ஃபுல்லாக விட்டுட்டாங்க. இப்போ கால் பண்ணுறாங்களா நான் வேறு கோவிலுக்கு போகணும் அதெல்லாம் அம்மா கூப்பிட்டுருக்காங்க நாங்கள் போட்டுமா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. சரி போங்க சொல்கிறாங்க. கிளம்பிடுறாங்க. எப்படி ஆண்டி எங்களுக்கு 1 ஹவரில் வந்துடுவாங்க சொல்லவும் இவங்க போயிடுறாங்க. இப்போ இவங்க அந்த பக்கம் போனதுமே ஜிமின் டக்குன்னு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிட்டு சீனியர் எப்படி சொல்கிறாங்க. சொல்டா சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கா சொல்கிறாங்க. நிஜமாக வீட்டு பக்கத்தில் தான் இருக்கேன். இப்போ தான் ஒயெல்லாம் கிளம்பி போனது நான் பார்த்தா சொல்கிறாங்க. நீங்கள் வரீங்களா